ஏன் எலி அத குடு. என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கடி இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் போடுறதுக்கு தான் ஆள் வச்சிருக்காங்கல்ல, நீ எதுக்கடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன இப்போ? அயலி என்னம்மா வாங்க மாமா. இந்த வேலையெல்லாம் நீ ஏமா பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா கேளு. உள்ள தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தமா, இவ இங்க நின்னு கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு இருக்கா. எந்த வேலையா இருந்தா என்ன பத்து? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாம தானே செய்யணும். இதுல என்ன இருக்கு? சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்காத, உண்மையை சொல்லு. உன்னை யார் இந்த வேலையில பண்ண சொன்னது? அப்படியெல்லாம் யாரும் சொல்லலையே பத்து, நானே தான் பாக்குறேன். என்கிட்ட மறைக்காதடி. அவளுங்க தானே இதை உன்னை பண்ண சொன்னாங்க. ஆஹா, நியாயமா பார்த்தா இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியதுடி. ஆனா உன்னை மனுஷியா கூட மதிக்காம இவளுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, அவளுங்களுக்காக நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏய், புழு பூச்சிக்கு கூட எதிர்க்கிற சக்தி இருக்குண்டி. ஆனா நீ மட்டும் ஏன் எலி இப்படி இருக்க? ஏன்னா இது என் குடும்பம் பாட்டி. எந்த சூழ்நிலை வந்தாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. என்ன ஆனாலும் இதுதான் என் குடும்பம். இவங்களோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். இது என்னோட குடும்பம் பாட்டி. அம்மா, நீ பேசுறத பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மா அர்ச்சனா ஞாபகம் தான் எனக்கு வருதுமா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருப்ப. சரிங்க மாமா, நீங்க உள்ள போங்க. ஏமா, எங்களை போக சொல்லிட்டு நீ என்னமா பண்ண போற? அது ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வராங்க, அவங்கள கூட்டிட்டு வரணும். நீங்க போங்க. பத்து, கூட்டிட்டு போ. உன் ஃப்ரெண்ட் வந்து நீ சேர்ந்து உள்ள வா. வாங்க. சரி. சீக்கிரம் வா.